السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد. وقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாலும் நிகரற்ற அன்புடையுமாகிய எல்லாமுள்ள அல்லாஹ்வின் திருப்பெயரால் கணிதக்குரிய எல்லாமுள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாமுள்ள அல்லாஹ்வின் பெயர்களால் அவருடைய மாபெரும் கருணையினால் புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்தின் இறுதி பத்திலே நாம் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பையும் சொர்க்கத்தையும் இறை பொருத்தத்தையும் கிடைக்க வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு இரவு நேர இபாதத்துக்களை நாம் செய்து வருகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு ரமலானுடைய மாதத்தின் இறுதி பத்தை நன்மைகளால் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பையும் இஸ்திக்பாரையும் அதிகமான முறையில் தேடிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு பெரிய பாக்கியத்தை இறைவன் தந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த இரவுகளில் நாம் அல்லாஹ்விற்கு பொருத்தமான அல்லாஹ் விரும்புகின்ற அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டிய அமல்களை நாம் செய்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் நம்முடைய அமல்களை மூலமாகத்தான் நாளை மறுமையில் நாம் வெற்றி பெற முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக கூறுகின்றான்: மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்ஸா வ முஃமின் ஃபல்யுஹய்யின்ஹு ஹயாத்தன் தய்யிபா வலனஜ்ஸியன்னஹும் பிஅஜ்ரிஹிம் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன். நிச்சயமாக எவர் ஒருவர் இறை நம்பிக்கையோடும் மூமினான ஆண்களும் சரி மூமினான பெண்களும் சரி அமல் செய்கின்ற பொழுது நிச்சயமாக இறை நம்பிக்கையோடு அமல் செய்யும். அவ்வாறு செய்கின்ற பொழுது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு நாம் அழகிய வாழ்க்கையை கொடுக்கின்றோம் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். ஒரு அழகான வாழ்க்கையை நாம் அடைய வேண்டும் என்றால் அதற்கு இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டி அமல்களை கண்டிப்பாக நாம் செய்து கொள்ள வேண்டும். எனவே அப்படிப்பட்ட அமல்களுக்கு அல்லாஹ் தஆலா நாம் செய்கின்ற அமலை விட சிறந்த நற்கூலியை இறைவன் வழங்குவதாக வாக்களிக்கின்றார். நன்மையை அடைவதில் ஆண்கள் என்று பெண்களுக்கு என்று தனித்தனி கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அமலை செய்கின்ற பொழுது ஆண்கள் செய்தாலும் பெண்கள் செய்தாலும் அவர்களுக்குரிய கூலியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக கொடுக்கின்றார். ஏனென்று சொன்னால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க: அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, ஆண்களை மட்டுமே அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறார் என்று கேட்ட பொழுது அல்லாஹ் தஆலா இறை வசனத்தை இறக்கினான். அந்த நன்மையை அடைகின்ற பொழுது இரு சாராரையும் ஒன்று சேர்த்து அல்லாஹ் தஆலா சூரத்துல் அஹ்ஸாப்ல சொல்லி காட்டுகிறார்: இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன வல் முஃமினாத் வல் கானிதீன வல் கானிதாத் வஸ் சாதிகீன வஸ் சாதிகாத் வஸ் சாபிரீன வஸ் சாபிராத் வல் காஷிஈன வல் காஷியாத் வல் முத்தஸத்திகீன வல் முஸத்திகாத் வஸ் ஸாயிமீன வஸ் ஸாயிமாத் والحافظين فروجهم والحافظات وذاكرين الله كثيرا والذاكرات أعد الله لهم مغفرة أجرا عظيما. ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த அமல்களை செய்யும் பொழுது அவர்களுக்கு மகத்துவமிக்க மன்னிப்பும் நன்மையும் உண்டு என்று சொல்கிறார். இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத், முஸ்லிமான ஆண்களும் முஸ்லிமான பெண்களும், வல் முஃமினீன வல் முஃமினாத், இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களும் இறை நம்பிக்கை கொண்ட பெண்களும், இன்னல் முஃமினீன வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன வல் முஃமினாத் வல் கானிதீன வல் கானிதாத், அல்லாஹ்விற்கு கட்டுப்படக்கூடியவர்கள் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், வஸாதிகீன வஸாதிகாத், உண்மையை பேசக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும் உண்மையை பேசக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், தான தர்மங்கள் செய்வதில் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், தன்னுடைய கற்பை காத்துக் கொள்ளக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், நோன்பு வைக்கக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், இப்படியா 10 விஷயங்களை அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார்கள்? அஅத்தலஹும் மக்ஃபிரத்துன் வ அஜ்ரன் அதீமா, அவர்களுக்கு மகத்தான நற்கூலியை நாம் தயார் செய்து வைத்திருக்கிறோம் என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். எனவே நன்மையை பொறுத்தவரை ஆண்கள் கொடுத்தாலும் அதே நன்மையை அடைந்து கொள்ளலாம், பெண்கள் கொடுத்தாலும் அதுமையான உண்மையான நன்மையை நாம் அடைந்து கொள்ளலாம் என்பதை தெளிவான முறையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட பெண்மணிகள் அல்லாஹ்வுடைய தூதரை கேட்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் பெருநாள் தினத்திலே மக்களுக்கு உரை நிகழ்த்தும் போது சொல்வார்கள்: யா மஅஷரன் நிஸா தஸத்தக்ன, பெண்களே நீங்கள் அதிகமான முறையில் தான தர்மங்களை செய்து கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள்.
ஏன்னு சொன்னால் இனி ராயத்துக்குள்ள அக்பர் அகலினார், நான் அதிகமான பெண்களை நரகத்திலே பார்க்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றார். ஏன் என்று சொன்னால் நீங்கள் தக்சீர்ல அதிகமான முறையில் சாபம் இடுகின்றீர்கள், கணவருக்கு மாறு செய்கிறீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றார். அப்ப தர்மங்கள் என்பது இது பெண்களுக்கு சார்ந்த குற்றம் மட்டுமல்ல, எல்லோரையும் அல்லாஹ்வுடைய தூதர் வலியுறுத்துறாங்க. நீங்க தான தர்மங்கள் அதிகமாக செய்யுங்கள், இதன் மூலியமாக நரகத்திலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றொரு அறிவிப்பில் சொன்னார்கள், நீங்கள் ஒரு பேரித்தம்பழத்தின் துண்டியாவது கொடுத்து நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மங்களுடைய விஷயத்தை நமக்கு அழகான முறையில் வழிகாட்டி இருக்கிறார்கள். நாம் இதன் மூலியமாக நரகத்திலிருந்து காப்பாற்றப்படுவது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். அவரவர்கள் கொடுக்கின்ற போது அந்த தர்மத்தினுடைய விலை மதிப்பு இறைவனிடத்தில் சிறந்த நற்கூலியை இறைவன் வழங்கக்கூடியவனாக இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலங்களில் வறுமையிலே இருந்தாலும் கஷ்டத்தில் இருந்தாலும் தங்களால் இயன்ற அளவிற்கு அவர்கள் தான தர்மங்களுடைய முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவராக இருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய வீட்டு வாசலிலே ஒரு தாய் 2 குழந்தைகளோடு வந்து நிற்கின்ற பொழுது, அந்த யாசகம் கேட்கின்ற பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ன சொல்றாங்க, மா இந்தி இல்லா தமரத்தல் வாஹிதா, வீட்டுல ஒரே ஒரு பேரித்தம்பழம் தான் இருந்தது. அந்த பேரித்தம் ஒரு வெளுத்தம்பழத்தை நான் கொடுத்தேன் என்றால் அவருடைய குடும்ப வாழ்க்கையினுடைய நிலையை பாருங்கள். எவ்வளவு வறுமையில இருக்கிறாங்க, கஷ்டத்துல இருக்கிறாங்க, உண்பதற்கென்று ஒரே ஒரு பேரித்தம்பழம் இருக்கிறது, அதையும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கிறார் என்றால் அந்த தர்மத்தினுடைய உயர்வையும் சிந்தனையும் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இது கொடுப்பதுதான் அல்லாஹ் நமக்கு நாளை வறுமை நரகத்திலிருந்து காப்பாற்றுவான். நம்முடைய சக்திக்கு என்ன இருக்கிறதோ, எந்த அளவிற்கு நம்மளால் தான தர்மங்கள் ஒவ்வொரு நாளும் நாம் செய்கின்ற பொழுது அதற்கு அல்லாஹ் தஆலா அதிகப்படுத்தி தான் கொண்டு தருவான். அதை நமக்கு நாளை வறுமையில் நரகத்திலிருந்து காப்பாற்றப்படக்கூடிய விஷயம். அது மட்டுமல்ல, நாம் கொடுக்கக்கூடிய அந்த தர்மத்தை இறைவன் பாதுகாக்கிறான், வளர்க்கிறான். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு பேரித்தம்பழம் அளவிற்கு நீங்கள் ஒரு தர்மத்தை செய்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த தர்மத்தை அல்லாஹ் தஆலா வளர்க்கிறான். எவ்வாறு ஒரு குதிரை குட்டியை அந்த சொந்தக்காரன் எப்படி வளர்க்கிறாரோ அதுபோல அல்லாஹ் தஆலா நாம் கொடுக்கக்கூடிய தர்மத்தை வளர்க்கிறான். ஹத்தா மஸலல் ஜபல், அது மிகப்பெரிய ஒரு நாளை வறுமையில மலையை போல அல்லாஹ் வைக்கிறான். நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு 1 ரூபா கொடுத்தோம் 10 ரூபா கொடுத்தோம், அது சாதாரணமா நம்ம நினைக்க முடியாது. நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா நமக்கு முன்னால் மிகப்பெரிய ஒரு மலையாக கொண்டு வந்து நிறுத்துவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்ன காரணம்? நம்முடைய உள்ளத்தில் பிறருக்கு நாம் கொடுக்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்கின்ற அந்த தர்மத்தினுடைய உணர்வு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். உலக அளவிலே இன்றைக்கு ஆய்வு செய்யும்போது தான தர்மங்களில் முந்தியவர்கள் யார் என்றால் இஸ்லாமியர்களுடைய பெயர் தான் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். காரணம் என்ன? இந்த மார்க்கத்தில் அப்படி கொடுக்கக்கூடிய உணர்வுக்கூடியமான செய்தியை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. இது மார்க்கத்தினுடைய ஒரு அங்கமாக, ஒரு வழிகாட்டுதலாக, ஒரு இபாதத்தாக வலியுறுத்தப்பட்ட விஷயம். அதனால்தான் நமக்கு நம்முடைய மார்க்கத்தில் இந்த கொடுக்கக்கூடிய அந்த பணம் பக்குவத்தினால் அல்லாஹ் அதில் அபிவிருத்தியை செய்கிறான். அதாவது அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், யமஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத், அல்லாஹ் வட்டியை அழித்து விடுகிறான். அதே போன்று தர்மத்தை அல்லாஹ் தஆலா வளர்க்கிறான் என்று ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். நாம் கொடுக்கக்கூடிய தர்மம் நிச்சயமாக வளர்க்கப்படுகிறது, அது அபிவிருத்தி ஆகிக்கொண்டே இருக்கிறது. அது குறையுமா நக்கச, நாம் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு தர்மமும் குறைந்து விடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார்கள். ஈமானிய பகுதி, ஈமானிய ஒரு வலு என்று சொல்லி காட்டுகிறார்கள். ஏன் அதை புரிய வைப்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான ஒரு சம்பவம் நாம் எல்லாம் கேட்டிருப்போம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு முறை என்ன செய்யறாங்க, ஒரு ஆட்டை அறுத்து சமைக்கிறாங்க. சமைச்சு பிறருக்கு கொடுத்து அனுப்புறாங்க. சஹாபாக்களுடைய நிலையில் தான், தான் வீட்டுல சமைக்கிறோம்னா அண்டை வீட்டார் கொடுப்பாங்க, அக்கம் பக்கத்துல கொடுப்பாங்க என்று ஒரு பழக்கம். இது நம்மளுக்கு அழகான ஒரு படிப்பினை. நம்ம வீட்டுல ஒரு ஸ்பெஷலா ஏதாவது செய்யறோம்னா அக்கம் பக்கம் கொடுக்கக்கூடிய அந்த பழக்கத்தை நாம உருவாக்கி கொள்ளணும். இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இதெல்லாம் நமக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு ஆட்டா இருக்கிறாங்க, சமைக்கிறாங்க, எல்லாருக்கும் பங்கு விடுறாங்க, அக்கம் பக்கத்தை கூப்பிட்டு அனுப்புறாங்க. பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, மா பக்கி, நான் உங்ககிட்ட ஏதாவது மீதி இருக்கிறதான்னு கேட்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, ஒரே ஒரு தொடை மட்டும்தான் இருக்கு, ஒரு பீஸ் மட்டும் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. இதான் மீதி நம்மகிட்ட இருக்காங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்றாங்க, நீ கொடுத்தது அனைத்துமே தான் நம்மிடத்தில் இருக்கிறது, மீதி இது சின்னது மட்டுமில்லை, எதெல்லாம் பங்குட்டியோ
அதெல்லாம் உனக்கு உள்ளதுதான், மீதி பாக்கி உள்ளதுதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நம்ம கொடுத்து விட்டாலும் அது நம்மை விட்டு போகவில்லை, அது நம்மளோடு இருக்கிறது, அதை அல்லாஹ் வளர்க்கிறான். நாளை மறுமையில் நமக்கு மிகப்பெரிய நன்மையை தரக்கூடியதாக இருக்கிறது, நரகத்திலிருந்து காப்பாற்றக்கூடியதாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அடியான் பிறருக்கு கொடுக்கக்கூடிய அந்த தர்மம் போவது கிடையாது, அது நிலைத்திருக்கிறது என்ற ஒரு உணர்வுபூர்வமான ஒரு செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். அப்ப இந்த உணர்வு சிந்தனையில் நம்மிடத்திலே கொடுக்கக்கூடிய அந்த மனப்பக்குவம் வரணும் பொழுது அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய பரக்கத்தை கொடுக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய பரக்கத்தை வாரி கொடுத்து கொண்டுதான் இருக்கணும், அது பெரியதாக ஆகிக் கொண்டுதான் இருக்கும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலங்களில் சஹாபா பெருமக்கள் தங்களால் எவ்வளவோ கொடுத்திருக்கிறார், வறுமையில் இருந்தாலும் கொடுப்பாங்க. இறைவசனம் இறங்கிவிட்டால் உடனடியாக அதை அமல்படுத்துவதற்கு துடிப்பார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 4வது சூரை நாம் ஓதுறோம், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்பியதை செலவு செய்யாத வரை நன்மையை அடைய முடியாது என்ற இறைவசனம் இறங்கிய பொழுது அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிக சிறந்த ஒரு நபி தோழர்கள், ஈமானில் வலுப்பெற்றவர்கள், மார்க்க பிடிப்புள்ள ஒரு நபி தோழர் அவர்கள் தன்னிடத்திலே செல்வாக்கு மிக்க பெரியவராயிருந்தார். அவர்களுக்கு பாசத்துமா உள்ள நேசிக்கக்கூடிய மதீனாவினுடைய அவர்கள் வீட்டுக்கு மதீனா நபவிக்கு முன்பால் ஒரு தோட்டம் இருந்தது. அல்லாஹ்வுடைய இறைவசனத்தை கேட்கிறாங்க, என்ன வசனம்? நீங்கள் நேசிக்கின்ற ஒன்றை, நீங்கள் விரும்புகின்ற ஒன்றை கொடுக்காதவரை நன்மையை அடைய முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட ஓடி வர்றாங்க, வந்து சொல்றாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, இந்த தோட்டத்தை நான் ரொம்ப நேசிக்கிறேன், அல்லாஹ் நேசிப்பதை கொடுத்தால் கொடுக்காதவரை நன்மை கிடையாதுங்கிறார். அதனால இந்த நேசிக்கக்கூடிய இந்த தோட்டத்தை நான் சதகத்துல் லில்லாஹ் அர்ஜி பிர்ரா வ சுக்ரபா, இதை நான் தர்மம் செய்கிறேன், இதை நான் அல்லாஹ்விற்காக கொடுக்கின்றேன், இது நன்மையை நான் மறுமையில் எதிர்பார்க்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடோடி வந்து உடனடியாக அந்த நன்மையை அடைவதற்கு நபி தோழர் அவர்கள் ஆசைப்படுகிறார்கள், கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இது நன்மை தரக்கூடியது, பயன் தரக்கூடியது என்றார்கள். பிறகு உன்னுடைய உறவினர்களுக்கு அதை கொடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இந்த அளவிற்கு நபி தோழர்கள் தங்களுடைய வாழ்நாளில் கொடுக்க வேண்டும், பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்ய வேண்டும் என்கின்ற ஆர்வங்கள் அதிகமாக, குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையுடைய முன்மாதிரி என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக காற்றடிப்பதை போல அதிகமான முறையில் தான தர்மங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் செய்வார்கள் என்பதை நாம் ஹதீஸில் பார்க்கின்றோம். எனவே ஒவ்வொரு அடியார்களும் நமக்கு சக்திக்கு தகுந்தவாறு நம்மளால் எவ்வளவு கொடுக்க முடியும் அந்த பழக்கம் எப்பொழுது ரமலான் மட்டுமல்ல எல்லா நாட்களில் நம்மளால் இயன்ற அளவிற்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, பிறருடைய கஷ்டத்திலே பங்கெடுத்துக் கொள்வதற்காக, பிறருடைய நோய்வாய்ப்பட்டிருந்த அவருக்கு உதவி செய்வதில், பிறருடைய கல்விக்காக வேண்டிய உதவி செய்வது எல்லாம் நாம் பங்கெடுக்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய நன்மை தருகிறார். ஆக ரசூலுல்லாஹி சொல்கிறார்கள், மன் ஃபர்ரஜல் குர்பத்துல் முஸ்லிமின் ஃபர்ரஜல்லாஹு அன்ஹு யௌமல் கியாமா, ஒரு அடியான் ஒரு ஈமான் கொண்டவருடைய கஷ்டத்தை, அவருடைய துன்பத்தை போக்குவதற்கு உதவி செய்கிறார் என்றால் அல்லாஹ் தஆலா என்ன செய்வானா? அல்லாஹ் மறுமையில நம்முடைய கஷ்டத்தை நீக்குவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று மன் கான லி அகீஹி கான அல்லாஹ் ஃபி ஹாஜத்திஹி, எந்த ஒரு அடியான் தன்னுடைய சகோதரருக்கு உதவி செய்கிறார் என்றால் அல்லாஹ் தஆலா நேரடியாக நமக்கு வந்து உதவி செய்கின்றார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நம்ம உதவி செஞ்சால் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். நம்ம ஒரு ஆளுக்கு உணவு அளிக்கிறோம், உணவு பசித்தவருக்கு உணவு கொடுக்கிறோம், அதை கூட அல்லாஹ் நாளை மறுமையில் நமக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக அல்லாஹ் கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா சொல்றாங்க, எப்பொழுது இப்னாது நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா ஒரு அடியான்ட்ட கேட்பானா, நான் பசியோடு இருந்தேன், பசிக்காக உன் வீட்டு வாசல் கதவை தட்டினேன், நீ எனக்கு கொடுக்கவில்லையே என்று கேட்பான். அப்ப அல்லாஹ் அந்த அடியான் சொல்லுவான், யா அல்லாஹ் நீ எல்லாத்தையும் மிக உயர்ந்தவன், நீ உனக்கு எப்படி நான் உதவி செய்திருக்க முடியும் என்று கேட்பான். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்வான், நான் ஒரு அடியான் உன் வீட்டு வாசலில் பசியை தேடி வந்த பொழுது நீ அவனை புறக்கணித்தாய், உதாசீனப்படுத்தி விட்டாய், அவனுக்கு உணவு அளிக்கவில்லை, நீ கொடுத்திருந்தால் என்னையே பெற்றிருப்பாய் என்று அல்லாஹ் நாளை மறுமையிலே கூறுவான். ஒரு ஆளுக்கு நம்ம பசி வரும் பொழுது, அவர் தேவைப்படும் பொழுது அதை போக்குவதற்கு கரம் நீட்டிவிட்டால் நமக்கு அல்லாஹ்வை பெற்றுக் கொள்கின்ற அல்லாஹ்வுடைய உதவி உனக்கு கிடைத்திருக்குமே, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு உனக்கு கிடைத்திருக்குமே என்று அல்லாஹ் மறுமையிலே சொல்லுவான். அதே போன்றுதான் ஒரு தண்ணீர் ஒருவர் கொடுப்பதையும் அதை கூட அல்லாஹ் நாளை மறுமையிலே கேட்கிறான், நான் உன்னிடத்துல தண்ணி கேட்டு வந்து நீ தண்ணீர் கொடுக்கவில்லையே என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அப்ப அடியான் சொல்லுவான், உனக்கு தண்ணீர் எப்படி கொடுக்க முடியும்? நீ ஒரு அடியான் வந்தா நீ கொடுக்கல, நீ கொடுத்திருந்தால் என்னுடைய உதவி, என்னுடைய பாதுகாப்பு எல்லாம் உனக்கு கிடைத்திருக்கிறோம். ஒரு ஆள் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார், அதை நீ விசாரிக்கணும்னா அதுவும் நாளைக்கு மிகப்பெரிய ஒரு உயர்வான நன்மை. இப்படியெல்லாம் இஸ்லாம் வந்து பிறருக்கு உதவி செய்வதில், பிறருடைய தேவையை பூர்த்தி செய்வதில் நம்முடைய ஈமானை வலுப்படுத்துகிறது. அதுதான் உலக அளவில் இன்றைக்கு ஈமானில் இந்த விஷயத்தில் ஏன் முன்மாதிரியாக பேசப்படுகிறது என்று சொன்னால், இஸ்லாம் அந்த அளவிற்கு பிறருடைய தேவையை
பூர்த்தி செய்வது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக செலவு செய்வது, தான தர்மத்தினுடைய விஷயத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அளவுக்கு வலியுறுத்துகிறார்கள் சொன்னால் நம்முடைய வாழ்வில் இவைகள் எல்லாம் செயல்படுத்த வேண்டும். இது உலக வாழ்க்கையில் செய்கின்ற பயன் மட்டுமல்ல, நமக்கு இம்மையிலும் நன்மை, நாளை ஆகிரத்திலும் நன்மை, நமக்கு மறுமையில் நரகத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய விஷயங்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலங்களில் இவ்வளவு பெரிய வறுமை கஷ்டம் இருக்கும் பொழுது கூட கொடுக்கணும் அப்படின்னா உடனடியாக கொடுப்பாங்க, முந்திக் கொண்டு தன்னால் இயன்ற அளவில் கொடுப்பாங்க. ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைக்கிறாங்க, ஒரு போர்க்களத்துக்காக அறிவிப்பு செய்யறாங்க, நீங்க தான தர்மங்களை கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மத்தியில் எந்த ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் மத்தியில் தான் செய்வாங்க, அறிவிப்பு செய்வாங்க, சஹாபாக்கள் சொல்லுவாங்க, சஹாபாக்கள் இருக்கிறவர்களுக்கு கொடுப்பார்கள், அவர் தன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வார். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலங்களில் இந்த பழக்க வழக்கம் இருந்தது. அப்படிதான் வளர்க்கப்பட்டது இஸ்லாம். அப்படிதான் தன்னுடைய ஈமானை வலுப்படுத்திக் கொண்டார். இருக்கக்கூடியவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த மனப்பக்குவம் பார்க்கிறவர்கள் நாம் கொடுக்க வேண்டும் என்ற உணர்வுகளும் சிந்தனைகளும் ஊட்டப்படுகின்ற ஒரு மஸ்ஜித் நபவியில அப்படியெல்லாம் பற்றுதல் பேசப்பட்டு வழிகாட்டப்பட்டது. அதுபோலதான் ஒரு முறை அப்படி கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் அறிவிக்கிறாங்க, பணங்களை தர்மங்களை கொண்டு கொடுங்க அப்படிங்கிற பொழுது அவங்க உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்கிறாங்க, நாம எப்படி இந்த தடவை அதிகமான இந்த தர்மங்களை செய்யணும், பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை விட அதிகமா கொடுத்து நான் முந்தி விடணும் என்று நினைக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய இருக்கிற பொருளில பாதியை கொண்டு கொடுக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, உங்ககிட்ட வீட்டுல என்ன விட்டு வந்தீங்க, நான் இதை கொண்டு பாதி விட்டுட்டு வந்திருக்கிறேன், கொண்டு கொடுக்குறேன்னா அல்லாஹ்வுடைய குடும்பத்தை தான் விசாரிக்கிறாங்க. எப்படி ஒரு தூதருடைய வாழ்க்கையை பாருங்க, ஒரு தர்மம் செய்யறாங்கப்பா, இவ்வளவு கொடுக்குறீங்க, உங்க வீட்டுல இருக்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு, வீட்டுல மனைவி இருக்கா, பிள்ளைக்கு இருக்கா, இது எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் விசாரிக்கிறாங்க. ஏன்னா குடும்ப மார்க்கம் முழுக்க கொடுக்கக்கூடாது, ஒவ்வொருவரும் அவர் தகுதிக்கு ஏற்றவாறு தான். ஒரு நபி எப்படி ஒரு வாழ்க்கையில் நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்காங்க பாருங்க. பணம் வருது, இவரை நல்லா கொடுக்கிறாரு, அவர் அழைச்சி வாழ்க்கையை அள்ளிக்கிறதா, அப்படி கிடையாது. அதையும் அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு கவனமா இருக்கிறாங்க பாருங்க, எவ்வளவு விஷயங்களை உணர்வுபூர்வமா உணர்த்தி காட்டுறாங்க. திரும்ப அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் நான் பாதிதான் கொடுக்கிறேன், வரக்கத்தான் வச்சிருக்கிறேன்றார். அப்ப பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா வர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, நீங்க என்ன உங்களுடைய வீட்டுல விட்டு வந்து கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் நான் எல்லாத்தையும் கொண்டு கொடுத்துட்டேன், அல்லாஹ் ரசூலையும் தான் விட்டு இருக்கிறேன், என்னுடைய தேவை வறுமையுடைய வாழ்க்கை தான் என்று சொல்றாங்க. இதை பார்த்து உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா நினைக்கிறாங்க, நம்ம நினைச்சு நம்மளுக்கு அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்துருக்கான், அவரை நம்ம எப்படியாவது முந்திடலாம் நினைச்சோமே, நம்மளை முந்த முடியலன்னு சொல்லிட்டு தான் இன்னும் இருந்த அந்த பலகீனத்தை வெளிப்படுத்துறாங்க. ஒரு பலகீனம் இருக்கிறத தன்னை எப்படி தெளிவுபடுத்தார், வல்லாஹி லா அஸாபிகு அபூபக்கர், எல்லாமே சத்தியமாக அபூபக்கர் ஒரு காலம் நன்மையால் என்னால் முந்திக் கொள்ளவே முடியாது, தன்னிடத்தில் இருக்கிற அந்த நியாய உணர்வை தெளிவுபடுத்துகிறார், நான் முந்த முடியாது, அவர் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல இபாதத்தில் முந்தியவராக இருக்கிறார் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. என்று அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தர்மங்களை பொறுத்தவரை நம்மால் இயன்ற அளவிற்கு நாம் கொடுக்க வேண்டும். இது நன்மையை தரக்கூடியது, நம்முடைய மறுமை வாழ்க்கைக்கு வரக்கூடியது, மன்னரைக்கு வரக்கூடியது. நாம் இன்னைக்கு கொடுக்கிறோம், அல்லாஹ் நிச்சயமாக வேறொரு நேரத்தில் கஷ்டத்தில் நமக்கு அல்லாஹ் யார் மூலியமாவது உதவி செய்வான் என்பதை வாக்களிக்கிறார். அல்லாஹ்வும் சொல்லியிருக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஏன்னு சொன்னால் நம்முடையது என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய எதுவும் நம்முடையது கிடையாது. நம்முடையது எது? நாம நினைக்கிறோம் நம்ம வச்சுக்கிற பீரம், நம்ம வச்சுக்கிற பொருளாதாரம் நம்மள்ட்ட நினைக்கிறோம், நம்மள்ட்ட இருக்கிற வரைக்கும் நம்மள்ட்ட கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் அதை அழகான ஒரு ஹதீஸ்ல விளக்குறாங்க. எப்போது மாலி ஆதமுடைய மகன் சொல்றான், ஏன் பொருள், ஏன் சொத்து, ஏன் இடம், ஏன் பங்களா, ஏன் காரணம். ஆதமுடைய மகன் சொல்லிக்கிட்டே இருக்கான், எதை பார்த்தாலும் தன்னுடைய என்னுடையது என்னுடைய உன்னுடைய எதுப்பா ரசூலுல்லாஹி சொல்றான், என்னுடைய எது இல்லாம அக்கறத அப்னைத்த நீ உண்டு கழித்தாயே அதுதான் உன்னுடையது. சாப்பிட்டு முடிச்சிட்டல்ல, சாப்பிட்டு முடிஞ்சு போச்சு இல்ல, அதுதான் உன்னுடையது. நீ தட்டையில வச்சு இருக்கிற வரைக்கும் உனக்கு கிடையாது, உன்னுடையது கிடையாது. சாப்பிட்டு முடிச்சாதான் அது உன்னுடையது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்றாங்க. என்ன காரணம்? அதுவரை உனக்கு உரிமை கிடையாது, சாப்பிட்டு முடிச்சிட்டு அதுதான் உனக்கு உள்ளது. இல்ல நீ உடுத்தி கிழித்திய ஆடை பீரோல வச்சிருக்கிறீங்க, நிறைய வச்சிருக்கீங்க, கொஞ்சம் வச்சிருக்கீங்க, ஒண்ணு வச்சிருக்கீங்க, வச்சிருக்கிற வரைக்கும் அது உன்னுடையது கிடையாது. நீ வாங்கிட்டீங்க, வீட்டுல வச்சுக்கிறீங்க, அது உன்னுடையதா கிடையாது. அழகா சொல்றாங்க, அது உடுத்தி கிழித்ததுதான் உன்னுடையது. எப்போ உடுத்தி முடிச்சியோ அதுதான் அனுபவித்து முடிந்ததுதான் உனக்குரியது. நீ அனுபவிக்காதவரை, அது செலவு செய்யாதவரை அது உன்னுடையது கிடையாது என்று தெளிவான ஒரு ஆன்மீகத்தினுடைய மார்க்கத்தை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில, ஈமானிய வலுவூட்டக்கூடிய வகையில அல்லாஹ்வுடைய தூதர்
ஸல்லல்லாஹு அலைஹி உலக வாழ்க்கையினுடைய பொருளை குறித்து மார்க்கத்திற்கு முன்னால் உலகத்தின் மறுமையுடைய வாழ்க்கைக்கு முன்னால் இதெல்லாம் எப்படிப்பட்டது என்பதை புரிய வைக்கின்றார்கள். நாம் உடுத்தி கிழித்ததுதான் நம்முடையது. அதே போல ஒரு சத்தத்தை அம்லைத்த நீ தானம் செய்து கொடுத்து முடித்திய அதுதான் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் உன்னுடையது கிடையாது. நீ மஸ்ஜித்ல பள்ளிவாசல உண்டியல்ல நீங்க போட்டுட்டீங்கன்னா அதுதான் உன்னுடையது. நீ பிறருக்கு கொடுத்துட்டீங்கன்னா அதுதான் உன்னுடையது. வீட்டில் இருக்கிற வரைக்கும் அது உன்னுடையது கிடையாது என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதமுடைய சந்ததிகளுக்கு எவ்வளவு அழகாக பொருளாதாரத்தினுடைய உடையது நமக்கு சொந்தமானது எது என்பதை உணர்த்தி காட்டுகிறார். இது ஒரு அடியான் புரிந்து கொண்டால் தன்னுடைய ஈமானை வலு அதிகரித்துக் கொண்டிருக்கும், தன்னுடைய இபாதத்தை நோக்கி பயணிப்பான். நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும் நம்மகிட்ட கிடையாது, நம்ம போட்டுட்டோம்னா அதுதான் நம்முடையது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடித்து சொல்லலாம். நம்ம போட்டுட்டோம்னா அது நம்முடையது தைரியமா சொல்ல முடியும், நம்மளால சொல்லலாம். அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய தூதர். நீ கொடுக்காத வரை என் பாக்கெட்ல இருக்கிற வரைக்கும் என்னுடைய சொல்ல முடியாது. அதை எடுத்து நீ எப்போ தர்மம் செய்து விட்டையோ அதுதான் உன்னுடையது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய எது நமக்கு உரிமை பெற்றது எது என்பதை அழகான முறையில் உணர்த்தி காட்டுகிறார் என்றால் இந்த ரமலானுடைய மாதம் நிச்சயமாக நமக்கு மிகப்பெரிய பயிற்சியை அல்லாஹ் கொடுக்கின்றார். நம்முடைய சிந்தனையை ஊட்டுகின்றான், மறுமை வாழ்க்கையை நோக்கி பயணிக்க சொல்கிறான், மார்க்க பற்றோடுதல் வாழுங்கள் என்று சொல்கிறான். இது முழுக்க முழுக்க இந்த மறுமை வாழ்க்கை சிந்தனையோடு தான் நீங்கள் வாழ வேண்டும், இறை மார்க்கத்தோடு தான் வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய வேதமாகிய குர்ஆனை நீங்கள் அதிகம் அதிகம் படிக்க வேண்டும், நபி மொழிகளை நீங்கள் படிக்க வேண்டும், சஹாபாக்களுடைய வரலாறுகளை அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வறுமை, கஷ்டம், துன்பம், துயரங்கள் எப்படியெல்லாம் பாடுபட்டு இந்த மார்க்கத்தை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்காக பட்டார்கள் என்ற நிகழ்வுகளை நீங்கள் உள்ளத்தால் உணரப்பட வேண்டும். அப்படி இருந்தால்தான் இந்த மார்க்கத்தினுடைய பிடிப்பும் உணர்வும் சிந்தனைக்கும் உங்களுக்கு வறுமை என்பதை எல்லாம் குர்ஆன் நமக்கு படிப்படியாக ஒவ்வொரு விஷயங்களை எல்லாம் எடுத்துரைக்கிறார். நபிமார்களுடைய பிரார்த்தனைகள், நபிமார்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. இன்றைக்கு ஓதப்பட்டது கூட யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பற்றி சொல்லி நபிக்கு அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான், நபியே பஸ்வே நீங்க பொறுமையா இருங்க, மீனுடையவரை போல ரொம்ப கோபப்படாதீங்க, அமைதியாக இருங்க, பொறுமையை சொல்லி காட்டுறாங்க. யூனுஸ் நபி எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, கோபித்துக் கொண்டு போனார்கள், கடலில் தூக்கி எறியப்பட்டார்கள். அல்லாஹ்ட்ட தௌபா செய்து லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சாங்க. எவ்வளவு பெரிய ஆபத்தில் மாட்டிக்கொண்டார்கள். ஒரு நபிக்கு ஏற்பட்ட அந்த கஷ்டம் நெருங்குவதில் கூட அதை அல்லாஹ் தஆலா கடலில் மீனினுடைய வயிற்றிலிருந்து கடலுடைய ஆழ் பகுதியில் இருந்து அந்த பிரார்த்தனை இருக்கிறது, இந்த பிரார்த்தனை அவர்கள் உள்ளத்தில் ஆழமாக பதிந்து அவர்கள் இறைவனை அழைத்த ஓசை இறைவன் அவர்களை காப்பாற்றினார். அதை மட்டும் அவர்கள் கேட்கவில்லை என்றார். அந்த துவாவை கேட்டு அவங்க தௌபா செஞ்சு பாவமன்னிப்பை தேடலன்னா கியாமத்து நாள் வரை லபிசபி பத்தனிகளா யோமன் கியாமா, மறுமை நாள் வரை அந்த மீனுடைய வயிற்றிலே அல்லாஹ் விட்டுடுவான் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டினார்கள். அன்பிற்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனில் ஏராளமான விஷயங்கள் நமக்கு வறுமை சிந்தனையை ஊட்டக்கூடிய நம்முடையது என்ற வாழ்க்கை எது, நாம் எந்த பயணத்தை நோக்கி கொண்டிருக்கிறோம் என்பதையெல்லாம் அல்லாஹ் தஆலா நினைவுட்டு காட்டுகிறார்கள். இந்த ரமலான் என்பது, இந்த இறுதி பத்து என்பது மிக முக்கியம் வாய்ந்ததாக, இறை பொருத்தத்தை தேடக்கூடியதாக, இறை நன்மையை அறிந்து கொள்வதற்கான வழியை ஊர் உலகத்திலே இவ்வளவு பெரிய தேவையை நோக்கி புறப்பட்டு சென்றாலும் நாம் நம்முடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம்மளோடு உலகம் வராது, உலக மக்கள் வரமாட்டார்கள், மனைவி மக்கள் வரமாட்டார்கள். நம்முடைய ஈமான், நம்முடைய வலு, நம்முடைய ஈமான், நம்முடைய அமல்கள், நாம் செய்கிற அந்த இக்லாஸ், நம்முடைய இருக்கிற இந்த தக்வா, இவைகள் தான் நம்மளோடு வரக்கூடாது, நமக்கு பயன் தரக்கூடியது என்பதை இஸ்லாம் அழுத்தமாக நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. எனவே அல்லாஹ் ரசூல் நம்மளோடு வரக்கூடிய எது என்பதை உணர்த்திய விஷயங்களை புரிந்து இருக்கின்ற இந்த சில நாட்களிலும் இறை பொருத்தத்திற்காக இறுதி தூதர் வழிகாட்டிய அந்த அமல்களை நாம் இயன்ற அளவிற்கு செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்த அருள்வானாக. ஆமீன். வாஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.